ஏய் கிழவி, நாங்க உன் பேர குழந்தைகளை கடத்தின்னு வந்துக்கிறோம். அதான். ஏய் முண்டங்களா, குழந்தைங்கள கடத்தின்னு வந்தா ஒண்ணு காட்டுல கொண்டு போய் ஒளிச்சு வைப்பாங்க, இல்ல பழஞ்ச வீட்டுல மறைச்சு வைப்பாங்க. சொந்தக்காரங்க வீட்லயே கொண்டு வந்து விட்டுருக்கீங்களா மொகர கட்டிங்களா? டாய் கேள்வி ஜாஸ்தியா பேசுது. எடுறா கத்தியா. இதோ எடுக்கிறேன். எங்க வச்ச கத்திய? இதோ இருக்குது, எடுத்துட்டேன் கத்திய. இப்போ உங்க 3 பேரும் நாங்க கட்டிக்கிறோம். மரியாதையா கோதண்டத்தோட போன் நம்பர் சொல்லிட்டுங்க, இல்ல குத்திடுவோம். அட போவீங்களா? மூசா 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 மூசா. ஏய் கேக்குறேன்ல, சொல்லு, சீக்கிரமா சொல்லு. 2 3 4 மூசா 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 மூசா. என்னவா நடந்துச்சு? நீங்க அந்த பில்லாவையும் ரங்காவையும் நல்லா போட்டு அடிச்சிட்டீங்க. போய் தொலைறானுங்க, விடுங்க. என் செல்லம், ஏதாவது சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பாடு போடுறேன். கலக்குற மச்சி. கலக்குற மச்சி. என்ன கிட்டு? உலகம் ஒரு உருண்டைங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டியா? எப்படி இப்படி வித்தியாசமா திங்க் பண்ற நீ? அப்புறம் என்ன நட்டு, ஊருக்குள்ள நம்ம எங்க போய் கைய வச்சாலும் போலீஸ் கரெக்டா மாட்டிக்கிறோம். அத வச்சு தான் சொல்றேன். வேணா இப்படி பண்ணுவோமா? எப்படி மாட்டிக்காம திருடுறதுன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட ஐடியா கேட்டுருவோமா? கேனத்தனமா இல்ல? அவன் எப்படி சொல்லுவான்? வேணா இப்படி பண்ணுவோம். எப்படி? மக்களை ஏமாத்தி ஏதாவது ஒரு வழியில பணத்தை சம்பாதிப்போம். அதுல ஒரு பங்கு போலீஸ்காரனுக்கு கொடுத்து அவனை பார்ட்னரா சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் அவன் நம்மள கண்டுக்க மாட்டான். ஆஹா, அற்புதமான ஐடியா. ஆமா, எப்படி திருடுறது? ஒரு பொம்மை துப்பாக்கி வாங்கி பேங்க்குள்ள போவோம். அங்க உள்ள ஆட்களை புறாத்தி மிரட்டி அங்க உள்ள பணத்தை அடிச்சுட்டு வந்துருவோம். எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்குது. இது வரைக்கும் போலீஸ் தான் நம்மள அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணா பொதுமக்களும் சேர்ந்து குத்துவாங்க. பரவாயில்லையா சார்? யார்? இந்த
நம்ம பேசுனது காதுல விழுந்திருக்குமோ? அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். தாச்சி நாங்க யாரையும் கூட்டு சேர்த்துக்கிறது இல்லப்பா. 3 பேர் சேர்ந்து செய்யற எந்த காரியமே விளங்கவே விளங்காது. நான் தனியா தான் தங்க போறேன். தங்கிக்கோ சார் வீடு இந்த இதெல்லாம் பார்த்தா வீடா தெரியலையா? இது எல்லாமே வீடு தான். கடைசியில சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல, அது மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷன். அது எங்க இடம்? சார் வீடு வாடகைக்கு. யோ உனக்கு என்ன எங்களை பார்த்தா வீட்டு புரோக்கர் மாதிரி தெரியுதா? போய் அப்படி மரத்தடியில எவனா உட்காந்துட்டு இருப்பான், அவனை போய் கேளு. போயா என்னையாவது ஒரு போடாங்கற ஃபீல் பண்றாராம். ஆத்தாடி அப்படியே அப்புன்னா இப்படி பண்ண என்ன? புளியங்குட்டையில குஞ்சூண்டு காப்பி தூளை கலந்து காப்பி பிசினஸ் பண்ணா எப்படி இருக்கும்? பாத்தியா, இதைத்தான் பல வருஷம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த கொட்டையை கலக்கிறதா நமக்கு சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, யா யா 4 பெட்ரூம், கார் பார்க்கிங், செடி கொடி எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி வசதியா வீடு கிடைக்குமா? அதெல்லாம் அண்ணாச்சிக்கிட்டு இருக்கு, தரமாட்டார். நீ வேற இடம் பாரு. வழக்கமா இங்க வீட்டு புரோக்கர் தான் உட்கார்ந்திருப்பாரு. மரத்தடியில் உட்காரவெல்லாம் வீட்டு புரோக்கரா? நாங்க யாரும் தெரியுமா? அமெரிக்கால இருந்து வந்திருக்கோம். அமெரிக்கால இருந்து வந்தவன் அண்ணக்கா அப்படியே உட்காந்துருக்கான்னு பாக்குறீங்களா? விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விசா வந்தோடனே விசுக்குன்னு போயிருவோம். அமெரிக்கா போறீங்களா? சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா அமெரிக்கானவன அமுக்கி பேசிட்டு போகுது? அதான் ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டேட்டஸ். அப்ப நம்ம லேட்டஸ்ட். ஏண்டா போலீஸ் சாமியார் மாதிரி புறப்பட்டு போய் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து காசு கொடுக்கணும் எப்படி இருக்கும்? காவி வெட்டியை கட்டிக்கிட்டு காதுலையும் கழுத்துலையும் குண்டலத்தை மாட்டிக்கிட்டு அதெல்லாம் நமக்கு சரி வராது. நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். முதல்ல நீ ஐடியாவை சொல்லு. சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன். நான் சொல்றத முதல்ல கேளுடா. நம்ம இவ்வளவு நேரம் இங்க உட்காந்துருக்கோம்ல, குடும்ப சகிதமா வந்து வீடு கிடைக்குமா பிளாட் கிடைக்குமான்னு கேக்குறாங்கல்ல. ஆமா, நம்ம ஏன் வீட்டு புரோக்கரா மாறக்கூடாது? அதுல ஏன் அதிர்ஷ்டம் அடிக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன யோசிக்கிற? நிகழ்காலமே பப்பரக்கான் இருக்கு, நீ எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற. டேய் புரியாம பேசாத. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வந்து வீடு காட்டுற புரோக்கர், நீ வந்து ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனரா? கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. ஆமா, வீட்டுக்கு எங்க போறது? பூட்டின வீடு எல்லாமே நம்ம வீடு தானே. வர்றவன் வீட்டை திறந்து காட்ட சொன்னானா? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் சமாளிச்சுக்கிறேன். இதெல்லாம் சரி வருங்கிற? அது வர்றவங்களை பொறுத்தது. பாப்போம். வர்ற மிடில் கிளாஸ் ஜோடியை பார்த்தா நம்மளை தேடித்தான் வர்றாங்கன்னு தோணுது. கபக்குன்னு நான் அமைக்கிறேன், நீ பின்னாடி எகிரிரு. சரிடா. சார் தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க, நீங்க வீட்டு புரோக்கர் தானே? என்ன சார் செய்யற தொழில தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் வீட்டு புரோக்கர் தான். சொல்லி அனுப்புனாங்க. என்னன்னு? தூங்கு மூஞ்சி மரத்துக்கு கீழே ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாருன்னு. பரவாயில்ல, நீங்க முழிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. மரம் தூங்கினாலும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன். என்னடி பேசுற? அதான் மரத்துல போட் மாட்டிருக்காங்கல்ல, அவர் வீட்டு புரோக்கரே தான். நானே இப்பதான் பாக்குறேன். நீங்க தானே போர்டு மாட்டிருக்கீங்க. போர்டு மாட்டினது நான் தான். அதை மாட்டி 5-6 மாசம் ஆச்சு. ஏதாவது காக்கா குருவி தள்ளி விட்டுருக்கும் பார்த்தேன், அது அப்படியே தான் இருக்கு. ஆமா, உங்களுக்கு வீடு கேட்டீங்களே, சொந்த வீடா வாடகை வீடா? வாடகைக்கு தாங்க. என்ன ரேஞ்சில் பாக்குறீங்க? 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வேணும். அவ்வளவுதானே? 2 பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஹாலோட பிடிச்சு தர்றேன். அது போதுங்க. எங்க இருக்கு? யாருக்கு தெரியும்? அந்த வீடு பாக்குறதுக்கு நம்ம ஆட்டோல தான் போகணும். ஹவுஸ் ஓனரும் ஆட்டோலயே வந்துருவாரு. சரிங்க. என்ன சொல்றாரு? நீங்க சரின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொல்லல, நானே சொல்லிட்டேன். வாங்க போலாம். ஆட்டோ வேற பிடிக்கணும். வாங்க வாங்க வாங்க. போலாமா? எங்க போனோம்? போற வெளில யோசிச்சு சொல்றேன். சரி உட்காரு. என்ன குழப்பம்? இங்கேயே லெஃப்ட் ரைட் சொன்னா குழம்பிட மாட்டானா? ஏறுங்க ஏறுங்க. போ போ, மீட்டரை போடு. லெஃப்ட்ல போ. ஆமா, முத வீடு பார்க்க போறமே, வெறும் வயித்தோட போக கூடாது. நீங்க எல்லாம் காலைல டிஃபன் சாப்பிட்டாச்சா? அதெல்லாம் ஒண்ணே வேண்டாங்க. ஒரு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் காஃபி டிஃபன் எதுவும் வேண்டாங்க. எங்களுக்கு பசியே போயிடுச்சு. வீடு எப்ப பாக்குறது, எப்ப அடுப்பை பத்த வைக்கிறது, நீங்க எப்ப சாப்பிடுறது, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு பார்ட்டி கிடைச்சிருச்சுன்னா பகரு கபகபான்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். போற வெளில சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் வேணாங்க. உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணும். நான் சாப்பிடுறேன், நீங்க உட்காந்து வேடிக்கை பாருங்க. பில்ல மட்டும் பே பண்ணிருங்க. என்ன எதுக்கு இப்ப ஷாக் கொடுக்குற? நான் என்ன உன் சொத்தை எழுதி கேட்டேன்? ஹோட்டல்ல பில்லு பே பண்ண சொன்னேன், அவ்வளவுதானே? பெருசே, போற வழியில நல்ல ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஹோட்டலா பார்த்து நுப்பாட்டு.
வயிறார சாப்பிடணும். 2 பொட்டலம் வேற பார்சல் பண்ணணும். அடுத்த பார்ட்டி கிடைக்கிறது வரைக்கும் இவங்கள விடக்கூடாது. கலக்கிற மச்சி. கலக்கிற மச்சி. என்ன பல்லு குட்டிட்டு இருக்கீங்க? வெஜிடேரியன் ஹோட்டல்ல தானே சாப்பிட்டீங்க? ஒரு முந்திரி பருப்பு பல்லுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதை தேடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். முந்திரி பருப்பா? அதான் 150 ரூபாய் ஆயிடுச்சு. அது எப்படி? நான் சின்ன வயசுல இருந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போனா ஸ்வீட்னா 2, தோசைனா 2, பூரினா 2, இப்படி எல்லாமே என் வாழ்க்கையில 2 தான். எல்லாமே 2னா அப்ப பொண்டாட்டி? தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சா அதுவும் 2 தான். சரியான வில்லங்க பிடிச்ச ஆளா இருப்பார் போல இருக்க. போதும், வண்டி இங்க நிறுத்தாம நேரா வீட்டை கொண்டு போய் காமிங்க. வீட்டுக்கு நேரா போலாம். ஒருவேளை ஜீரணமாகலன்னா வழியில ஒரு சோடா மட்டும் தேவைப்படும். அங்க மட்டும் பாடிக்கலாம். என்னங்க நல்லா சாப்பிட்டாரு, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு வீட்டை கூட காமிக்கல. எழுப்புங்க. புரோக்கர், வீடு வந்துருச்சா? வீடு வந்துருச்சாவா? நீதான் வீட்டை காட்டணும். 1 மணி நேரம் ஆகுது, வீட்டை காமியா? என்ன 1 மணி நேரத்தை போய் பெருசா பேசிட்டு இருக்க? 1 மணி நேரம் தானே. 1 மாசமா அவன் வீட்டு புரோக்கர் வீடு காட்டுறேன் சுத்திட்டு அலையிறாங்க. 1 மணி நேரம் தானே. ஒரு பூட்டு தூங்குற வீடு கண்ணில் பட வேணாமா? என்னங்க உங்களுக்கு சோடா செலவு மிச்சம். ஆட்டோல சுத்தினதுனால தானா ஜீரணம் ஆயிடுச்சு. ரைட்ல நிப்பாட்டு. வாங்க 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 வாங்க. இதுதான் நீங்க பார்க்க போற வீடு. எப்படி? இந்த வீடா? ஆமா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குடிக்காமையா கட்டியிருப்பாங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் உள்ள போனீங்க ஆடி போயிருவீங்க. வணக்கம். இந்த வராரு. வாங்க 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 வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன புரோக்கர் கிட்டு நம்ம வீட்டுக்கு பார்ட்டி கிடைச்சிட்டாங்களா? இந்த இவங்க தான் பார்ட்டி. இவர் தான் வீட்டு ஓனர். யாரு? நான் தான் வீட்டு ஓனர். நான் தான் வீட்டு ஓனர். ஏப்பா போட்ல புண்ணிய கோட்டின்னு போட்டிருக்கு, உன்னை கிட்டுன்னு இவர் கூப்பிடுறாரு. அது ஒண்ணும் இல்ல. வீட்டு புரோக்கர் வேலை பார்த்து நிறைய பேருக்கு கோடி கணக்கு புண்ணியம் பண்ணதுனால அது புண்ணிய கோடி. வீட்டுல எப்பயுமே எங்க அம்மா செல்லமா கிட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. என்னங்க பேர்லயே இவ்ளோ குழப்பமா இருக்கு? இப்ப அது வாங்க முக்கியம். சார் இப்ப வீட்டை திறக்க போறாரு. நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். புரோக்கர் கிட்டு அவங்கள ஓரமா தள்ளிட்டு போய் பேசிக்கிட்டு நான் அதுக்குள்ள பூட்ட திறந்துறேன்னு சொன்னேன். ஏன் நாங்க இருந்தா என்ன? உங்களை பார்த்தா கொஞ்சம் பயம். அவர் வீட்டு பூட்டை திறக்க அவர் ஏன் பயப்படணும்? அதாங்க பயமே. இப்படி திறக்க போறான்னு தெரியலடா. என்ன வர்ற வழியில அருணா கயிறுல கட்டி வச்சிருந்த சாவி உருவி கீழே விழுந்துருச்சா? நான் நினைச்சேன், நீ கரெக்டா சொல்லிட்ட. சாவி இல்லையா? அப்ப திரும்ப இன்னொரு நாள் பாத்துக்கலாம். எது சாவிவா? வீட்டு. ஐயோ வீட்டை இப்பவே பாத்துறலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஹேர் பின் கொடுங்க. எதுக்கு? தாங்க பூட்டை திறக்கிறதுக்குங்க. நான் தான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன். சாரு கொஞ்சம் ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அப்பப்ப சாவி எங்கேயாவது உருவி கீழே விட்டுருவாரு. இப்படித்தான் திறக்க முடியாம ஆணிய தெரியும் ஸ்க்ரூவை தெரியும் அலைவாரு. நல்ல வேலை இப்ப நீங்க இருக்கீங்க. உங்க ஹேர் பின்னை கொஞ்சம் கொடுங்க. கொடுங்க. போய் திறங்க. இப்ப திறந்துறேங்க. இப்ப பாருங்க, அவரே குத்தி ஓபன் பண்ணிடுவாரு. ஓபன் ஆயிடுச்சா? அது ஆகிக்கிட்டே இருக்கு. திறந்துருச்சுங்க. வாங்க 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 வாங்க. ஆந்திரு லோபலுக்கு ரெண்டி வலது கால் எடுத்து வச்சு வாங்க. வாங்க. வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. ஆமா, இதுல எத்தனை பெட்ரூம்? என்ன திடீர்னு பண்ண வந்தவன பெட்ரூம் கேக்குறீங்க? அதுக்கப்புறம் பாத்ரூம் கேட்பாங்க. சும்மா இறையா. இருங்க அதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். நீங்க தானே ஹவுஸ் ஓனர், என்ன பார்க்கணும்ங்கறீங்க? நான் தான் உங்க முதல்ல சொன்னேன், அவர் கொஞ்சம் ஞாபகம் மறதி ஜாஸ்தின்னு. என்ன பாக்குறீங்க? எங்க இங்க துணிமணி பாத்திர பண்டெல்லாம் இருக்க, யாராவது இருக்காங்களா? இப்ப இருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல காலி பண்ணிடுவாங்க. தண்ணி எப்படி வரும்? அடிச்சா குழாயில வரும், மழை பெஞ்சா கூரையில வரும். நாங்க மழை நீர் சேகரிப்பு சேர்த்து வச்சிருக்கிறோமே. எங்க இங்க திருடங்க பயம் கிடையாது. நாங்க இருக்கும்போது திருட்டு பயமா? என்ன வார்த்தை கேக்குறீங்க? இத பாருங்க, 2000 ரூபாய் வாடகை, 20000 ரூபாய் அட்வான்ஸ். காசை கொடுத்தீங்கன்னா குடும்பம் நடத்தலாம். நாங்க போய்கிட்டே இருப்போம். யூ டோன்ட் வரி. தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்ப நான் மாட்டிக்க மாட்டோமா? அவருக்கு தான் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. அப்ப தப்பு இல்ல. அப்ப நான் வெளிய போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். வெளிய போக வேண்டிய அவசியம் இல்ல, உள்ளே போன் இருக்கு. வா, ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஆளை பார்த்தா டீசென்ட்டா தான் இருக்கான்ல. அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? ஆனா இதுக்கு சேர்த்து காசு வசூல் பண்ணி. எவ்வளவு? 7 ரூபாய். அது அதிகமா தெரியல. சொல்லுக்கு மட்டும் கேட்டா கொடுக்குறீங்க. சரி, வாங்கிக்கோ.
யார் வீடுன்னு தெரியாது, யார் வாழ்ந்த இடம் தெரியாது. அவன் பாட்டுக்கு சந்தோஷமா பணத்தை எடுத்து சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நமக்கு என்னடா, காசு வந்தோடனே வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். என்ன பேசுறான்? அப்ப உடனே வந்துருங்க. உங்க தம்பிகிட்ட பேசிட்டீங்களா? பேசுனேன். அவன் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் தான். ஐயோ, அதுக்காக வேணாம்னு சொல்லிட்டீங்களா? இல்ல கொண்டு வர சொல்லியிருக்கேன். அதனால நான் 5 கம்மியான கூட பரவாயில்ல. நான்சென்ஸ். இங்க கரண்ட் அடிக்கடி கட் ஆகுமா? ஆஃப் பண்ணா கட் ஆகும், ஆன் பண்ணா வந்துரும். என்ன வேலையே முடியல அதுக்குள்ள வந்துட்டானுங்க. நான் சொன்னனே இவங்க தான். இவரா உங்க தம்பி? சொல்லவே எல்லா விபரத்தையும் தெளிவா போன்ல சொல்லிட்டாரு. ஃப்ராட் பண்ண தெரியுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போன்ல பேசினாரு. எல்லாமே ஆஃப் வேயா இருக்கு. ஏன்டா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கடா. இவன் வேற ஒன் வேலையே இருக்கிறான். சொல்றேன்டா சொல்றேன். எம் வீட்டையே எனக்கே வாடகைக்கு விட்டுறீங்களா? சொல்லவே இல்ல. டேய் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கடா. சரிடா. சார், இதுதான் எங்க வீடு. இந்த வீடு சரியில்லைன்னு தான் இதை பூட்டிட்டு வெளியில வாடகைக்கு பார்க்க போனோம். இவங்க என்னன்னா எங்க வீட்டையே வாடகைக்கு காமிக்கிறாங்க. ஏன்டா டேய், அப்ப அந்த பேங்க் 15,000 ரூபாய் தம்பின்றதெல்லாம் என்னடா? எனக்கேதுடா தம்பி, நீங்க தில்லு முள்ளுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். எத்தனை நாளா அந்த வேலை நடக்குது? அது ஞாபகம் இல்லைங்க. இவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதுங்க. இன்னையில இருந்து தான் தொழில் ஆரம்பிச்சோம். நாளைக்கு வேணா வேற தொழில மாத்திக்கிறோங்க. வேலையை மாத்திக்கிறீங்க? ஒரு நிமிஷம் சார். என்னடா? ஹேர் பின்ன கொடுத்து வந்துடுறா. மறுபடியும் ஒரு நிமிஷம். மறுபடியும் என்னடா? கொடுக்காத, குத்திட்டு வந்துரு. இந்தாங்க. திருட்டு பசங்க நல்லா வேணும் உங்களுக்கு. ஃப்ராடு பசங்க ஏமாத்த பார்த்தாங்க. இவ்வளவு நேரம் ஆயின்னு ஸ்கூல் விட்டு வரல. இந்த மனுஷன் இந்த அளவுக்கு போய் பார்க்க சொல்லலாம். இவரையும் காணோம். வரட்டு இன்னைக்கு. நில்லுங்க. ஸ்கூல் முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு வராம எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? கேக்குறல சொல்லி. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். பாட்டி வீட்டுக்கா? அந்த திமிர் பிடிச்ச கிழவி வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. உங்களை இப்படியே விட்டா நீங்க சரிப்பட மாட்டீங்க. வேணாம்மா, நாங்க இனிமே அங்க போக மாட்டோமா. ப்ளீஸ்மா. எனக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு செஞ்சிருக்கீங்கன்னா உங்க 2 பேருக்கு என்ன திமிர் இருக்கணும்? எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். இரு, கம்பியை பழுக்க காய்ச்சிட்டு வந்து சூடு போடுறேன். அப்பதான் 2 பேரும் அடங்க. வேணாம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டோமா. போக மாட்டோமா. வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. அம்மா. போவீங்களா? அம்மா வேணாம்மா. ஒரு தடவை சொன்னா சரியாது. போகாதீங்கன்னு சொல்றேன்ல. வேண்டாங்கம்மா. அம்மா போக மாட்டோமா இனிமே. அம்மா ப்ளீஸ் வேணாம்மா. உங்களை அம்மா. கம்பி எப்படி பூவா மாறிச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா. நாங்க புள்ளையார வேண்டிக்கிட்டோமா, அவர் வந்து கம்பியை பூவா மாத்திட்டாரு. இல்லையே, கம்பியை அடுப்புல வச்சேன். நான் தான் காய்ச்சினேன். ஐயோ,